எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். உங்க பேருமா? ஆஷாங்க மேடம். எங்க இருந்து வரீங்க? நான் திருப்பூர்ல இருந்து வரேன் மேடம். சரி. நான் வந்து கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுதுங்க மேடம். எங்க வீட்டுக்கார பேர் மணிகண்டன். லவ் மேரேஜ் தாங்க மேடம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. நீங்க படிச்சீங்களா? 10th மட்டும் தான் படிச்சேங்க மேடம். அதுக்கப்புறம் திருப்பூருக்கு ஒர்க் பண்ண போயிட்டேன். வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அக்கா அண்ணங்க மேடம். அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா வந்து சின்ன வயசுலயே வந்து ஃபாரின் போயிட்டாரு. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டு ஒரு 5 மாசத்து குழந்தையிலே. அதுக்கப்புறம் ஒரு இடையில 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியும் அவர் அப்பா அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அந்த ஒரு பிரச்சனையும் அதுக்கப்புறம் போயிட்டேங்க மேடம். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க மேடம். கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல படாத சித்திரவதெல்லாம் நிறைய பட்டுட்டேங்க மேடம். நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. வெளியே அப்படி காட்டிப்பேனா உள்ளுக்குள்ள சந்தோஷமா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் நல்லவர் நம்பி தான் நான் வந்தேன். எப்படி அவரை பாத்தீங்க? என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமா அவரை தெரியும் மேடம். நான் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த பையன் லவ் பண்ணாங்க. அந்த பையன் மூலியமா இவரை தெரியும் மேடம். எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். லவ் பண்றேன்னு சொல்லி பேசினாங்க மேடம். அதுக்கப்புறம் இவங்க அக்கா வீட்டுல வந்து பாத்துட்டு போலாம், அக்கா பசங்களை பாத்துட்டு போலாம்னு சொல்லி தான் மேடம் ஊருக்கு வந்தேன். அவரோட ஊர் வந்து பெரம்பலூர். வந்து பாத்துட்டு போலாம்னு சொல்லி வேண்டாம் அந்த மாதிரி இந்த பொண்ணு போனா வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா? நினைச்சேன், நடந்துருச்சு. உங்க வீட்லயும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, லவ் பண்றதால ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா என்கிட்ட பேசியிருக்காங்க மேடம். இந்த மாதிரி என் பையன் குடிப்பான், அவன் மேல கேஸ் இருக்கு, அவனை நம்பி வராதுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க மேடம். நான் வந்து லவ் பண்ணதால உறுதியா இருந்தேன். இன்ன வரைக்குமே திருந்தின பாடு இல்லைங்க மேடம். 3 பொண்ணு எனக்கு ஒரு பையன் மேடம். 4 பசங்கள பையனுக்கு வந்து ஃபிக்ஸ் வரும் மேடம். இன்னும் 3 டிராப்ஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அடிச்சு துரத்திட்டாரு மேடம். இதுக்கு 4 பிள்ளை பெத்துண்ட. அது வந்து 3வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 4வது குழந்தை இருந்தப்ப கூட போய் ஆபரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாங்க மேடம். அவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆபரேஷன் பண்ணிக்கல? கொரோனா டைம்ல ஆபரேஷன் பண்ண நீர் கட்டி இருந்துச்சுங்க மேடம். அப்ப வந்து பண்ண முடியாதுன்றாங்க. அதனால பண்ணலைங்க மேடம். மாட்டி விட்டுறோம். அது மத்தவங்களோட சேர்த்து வச்சு பேசினாங்க மேடம். அப்படி அதிகமா சொந்த அப்பா வச்சு பேசினாருங்க மேடம். என்கிட்ட இருக்கிறதுக்கு உங்க அப்பா கிட்ட இருந்துக்கலாம், உங்க அண்ணன் இருந்திருக்கலாம் அப்படின்னு தகாதத்துல பிள்ளைங்க முன்னாடியே நிறைய பேசிட்டாங்க. பிள்ளைங்களால படிக்கவும் முடியலைங்க மேடம். சார் இவனை என்ன பண்ண சார்? படிக்க முடியாத சூழ்நிலையில குழந்தைங்களை வந்து சைல்டு மூலியமா கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க மேடம். என்ன வயசு? பெரிய பொண்ணுக்கு 11 வயசு ஆகுது மேடம். சின்ன பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது மேடம். வேலைக்கு கூட கட்டட வேலைக்கு கூட அவர் கூட தாங்க மேடம் வேலைக்கு போயிருக்கேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இடையில ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி காதை தூட்டு ஓடிட்டாருங்க மேடம். தோடு போட்டிருந்தாங்க மேடம். தோடால காதுக்குள்ள தூரம் அறுத்துச்சு மேடம். அறுத்து அது 8 தையல் போட்டாங்க மேடம். வீட்டுக்குள்ள வச்சு கத்தியால கூட வெட்ட வந்திருக்காரு மேடம். எவனாவது என் முன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சிங்கிள்ஸ்ல நில்லுவிடா பாக்கலாம். சின்னது 4வது தான் பொண்ணா? ஆமாங்க மேடம். இந்த பொண்ணு பிறந்தப்ப கூட நானாதாங்க மேடம் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். ஆபரேஷன் பண்ணப்ப கூட யாரும் என் கூட இல்லைங்க மேடம். பையனை பக்கத்துல பார்த்தா கூட அவன் கூட என் கூட வந்து மாட்டேன்னு கேக்குறாருங்க மேடம். நான் பெரிய மனுஷன் அடிக்கூட நீ அடிச்சிருப்பாவனா கூட என்னைய வந்து படுவாங்க மேடம். அப்படி இல்லைன்னா ஒன்னி மட்டும்தான் உலகத்துல பொம்பளை நெருக்கி அடிக்க பாருங்க மேடம். என்னால தாக முடியல மேடம் சத்தியமா. இவர் வேற பொண்ணு கூட எல்லாம் நிறைய தொடர்பு இருந்துச்சுங்க மேடம். அதெல்லாம் கேட்டப்பல கூட இவங்க அம்மா வீட்டுல போய் 3 மாசம் இருந்தப்ப அவர்தான் நீ கூட்டிட்டு போயிட்டல, நான் யாரு கூட பேசினா அவனுக்கு நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இருக்காரு மேடம். மச்சி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால அவர் கூட இருக்க முடியாதுங்க மேடம். என் பசங்க வேணும்னா மேடம் இந்த இடத்துக்கு ஏன்னா வந்திருக்கேன். பசங்களை பார்த்து 3 மாசம் ஆச்சா? பசங்களை பார்த்தே 3 மாசம். யாரு பாத்துக்கிறாங்க? அவங்க அம்மா வச்சு இருக்காங்க மேடம். இப்ப இடையில 2 நாளைக்கு முன்னாடி கூட அவனால என்னால தொல்லை தாங்க முடியல, நான் கோயம்புத்தூருக்கு போறேன், வந்து உன் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பி விட்டாங்க மேடம். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க? இனிமேல் நடக்காது. இது போதையில தெரியாம பண்ணிட்டேன். காதல் தொட்டி 8 தையல் அடிச்சிட்டீங்களா? இல்ல அடிக்க போது ஒரு அடி அடிக்க போது தோடு பிஞ்சிச்சு. முதலாளி என்ன இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. உள்குத்தம் வெளிக்குத்தம் எந்த குத்தா இருந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கணும். அம்மா கூட இருந்தாலும் சந்தேகம், தனியா இருந்தாலும் சந்தேகம் மேடம். சந்தேகம் எதுனால பட மாட்டாங்க. போன் பேசினா அவங்க அம்மா கிட்டே பேசினாலும் உடனே டெலிட் பண்ணிடுறாங்க. ஏன் மொபைல்லே பேசினாலும் அவங்க அம்மாட்ட பேசினா எதுக்கு டெலிட் பண்ணுவோம்? இப்ப போன்ல தான் மேடம் பேசுறேன். நம்பரே டெலிட் பண்ணிடுறேன். புலம்பாதீங்க சார். ஏன் சார் புலம்பிட்டு? எங்க அம்மா செல்ல பக்கத்துல எங்க அம்மா இருக்காங்க, எங்க அக்கா பையன் இருக்காங்க, அவங்க செல்லு வாங்கி பேசுறது இல்ல. பக்கத்து வீட்டுல போய் செல்லு வாங்கி பேசுறது. 4 பிள்ளை பெத்து உங்க அடியெல்லாம் வாங்கிட்டு அவ இன்னொரு தொடர்பு வேற பண்ணிப்பாளா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இவர் எல்லாரோடையும் பேசுவாருங்க மேடம். எல்லாரோடையும் பழகுவாரு. கேட்டா நான் அப்படி இல்லைன்னா சொந்த அக்கா பேசுறாங்க சொல்லி வேற ஒரு பொம்பளை கிட்ட என் பிள்ளைய பேச சொன்னாருங்க மேடம். மண்டையில கிடந்து என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு.
என் பையன்கிட்ட கொடுத்து அதனாலதான் உன்னை சந்தேகப்படுறாரு. அந்த பொம்பளை சொல்றா, என்னடா சொன்னாங்கன்னு நான் கேக்குறேன். அப்பா பத்திரமா பாத்துக்க, அப்பா கூட இரு அப்படின்னு சொன்னாங்க மாதிரி என் பையன் சொல்றாங்க மேடம். தாலி கட்டுறதுக்கு முன்னே நான் சொல்லிட்டேன், என் பிள்ளை கூட வரவே வராது. எந்த தாயாரு சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்களா மேம்? ஒரு பிள்ளை பிறந்தோடனே நீ போயிரு உங்க அம்மா வீட்டுக்கு. என் பிள்ளை நல்லா விளையாங்க. ரெண்டாவது பிள்ளை பிறந்தோடனே போயிரு. மூணாவது பிள்ளை ஒரு பிள்ளைக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்க அம்மா வீட்டுல போன் பண்ணி சொல்லி 10 நாளைக்கு வச்சுக்கோங்கன்னா மருந்து வச்சு கொள்ளுங்கிறாங்க. அந்த அடிப்புல குழுவதோ இல்லையா அவனை தான் மேம் நான் அடிப்பேன். தாங்கினேன் மேம், கையில வச்சு தாங்கினேன். ஊர்ல ஒத்தியுமே சொல்லுவான், வெங்காய குடோன்ல பெரட்டி அடிப்பேன் மேம். இவ்வளவு சேர்ந்து அடிக்க சொல்லுவேன். அடி இப்ப இங்க சொல்றா, இந்த இடத்துல உனக்கு எனக்கு இருக்க பிரின்சிபல் மூஞ்சி வச்சா. என் பிள்ளை நல்ல வேணும் நான் சொல்லவே கிடையாது மேம். இப்ப இதுக்கு என்னதாம்மா சொல்லு? எனக்கு என் மருமகளும் பிள்ளைங்களும் வேணும் மேம். நீங்க பாத்துப்பீங்களா? பாத்துக்கிறேன் மேம். 10 வருஷமா நான் பாத்துருக்கேன் மேம். 12 வருஷம் இந்த வருஷத்தோட நடக்கு. நான் பாத்துருக்கேன் இல்லையா ஊர்ல விசாரிங்க மேம். நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க மேம். நான் இந்த பொண்ணுக்கு எவ்வளவோ சொல்லி நாங்க கூப்பிட்டு பார்த்தோம் மேம். இருக்கிற இடம் சொல்ல மாட்ட முடியாதுங்கிறா. அப்பனா என்ன அர்த்தம் மேம்? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். இல்ல மேம், எல்லாத்துக்கும் காரணமும் 2 பேரும் தான் மேம். ஆசை 60 நாள், நோகம் 30 நாளுங்கிற மாதிரி ஒரு 5-6 வருஷம். அட என்னங்க லவ் வெங்காயம்? இந்த காலத்துல லவ்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. என் பையன் 24 வருஷம் பையன் இருந்துட்டாங்க. அதுக்கு காரணமே இவன் தான். என்னாச்சு? பைக் எடுத்துட்டு போய் இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா சுத்திட்டு அவன் பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேச மாட்டான், வண்டி ஆட்டோவில் ஏற மாட்டான், பஸ்ல ஏற மாட்டான். அவங்க தங்கச்சியை முசிறிக்கு எங்கிட்டு கொடுத்துருக்கான். அதுல கூட பைக்ல தான் சார் நான் அவனு போவோம். பைக் சரி பண்ணி கொடுத்தாதான் கூட்டுப்போம். பைக் எனக்கு எடுத்துட்டு போயிட்டான், கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கோவத்துல அண்ணன் பேசிக்கிட்டாங்க, பண்ணிக்கிட்டான். டேய் இது குடும்பமா என்னடா? இப்ப வாழட்டும், அவன் கூட வாழாம போகட்டும் மேம். அது எனக்கு மேட்டர் இல்ல. என் கண் பார்வையில என் பிள்ளைங்க 4 இருக்கணும், நீயும் இருக்கணும். இதுக்கு மட்டும் முடிவு சொல்லுங்க மேம். அப்படி எல்லாம் இருக்க முடியாது மேடம். எப்படி மேடம் அப்படி சொல்றாங்க? இத்தனை நாள் அந்த வார்த்தை சொல்லல இல்லைங்க மேடம். சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது. சுத்தி இருக்கிறவங்களா அப்ப என்ன வெறி? என்னை அடிச்சு எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருப்பான், நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? நீ போன எந்த பேச உனக்கு அருகதையே கிடையாது மேம். அது அனுப்புனதான் என் தப்புன்னு சொல்லிட்டேன் நான். ஆனா பெவலி மேம் யாருக்கு ஆட்டோல ஏறி உட்கார்ந்தோடனே நம்ம குடும்ப கதையை பூரா சொல்லிடுவான். இவ்வளா அந்த படுவாவை சண்டாட முரட்டுத்தனமால பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான். அவன் யாருன்னு சொல்லுவாமே, லாரிய வாடகைக்கு எடுத்து கொள்றேன். அவன் அந்த ஆண்டவன் பாத்துப்பா, நீ போ. 2 சின்ன பிள்ளை வச்சுட்டு நீ எப்படி வேலைக்கு போவ? தங்குற இடத்துல வேலைக்கு சொல்லிருக்காங்க மேடம். நான் கேட்டிருக்கேன் மேடம். நம்பிக்கைனா கூட போன் நம்பர் தரேன் மேடம். நீ பிள்ளைங்களோட இருக்க மேடம், நான் பிள்ளைங்களோட இருக்கேன், நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு. ரொம்ப தப்பு மேடம். சார் எனக்கு புரியல. என்ன கம்பெனி அது? பனியன் கம்பெனி மேடம். நீ வேலைக்கு போகும்போது குழந்தைங்களை என்ன பண்ணுவேன்? கூட கூட்டிட்டு போறேன் மேடம். கம்பெனியில உள்ளே பசங்களை வச்சு வேலை விட்டு போகும்போது பசங்களை அழைச்சிட்டு போற மாதிரி இருந்துச்சு மேடம். அப்படிதாங்க மேடம் நான் இப்ப கேட்டிருக்கேன் பிள்ளைங்களுக்கோசரம். நீ என்ன கேட்ட, இவன் என்ன பதில் சொன்னா உனக்கு? நான் என்ன கேட்டேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியும். புரியுறதாமா? ஒவ்வொரு கம்பெனில கிரஷ் மாதிரி வச்சுப்பாங்க, பால்வாடி எங்க இருக்கு. பாப்பா 30 வருஷமா அங்கதான் மேம் இருக்கா. அப்படி ஒரு கம்பெனியில பிள்ளைங்களை வச்சுக்க மாட்டாங்க மேம். எங்க பொண்ணுக்கு போன் போடுங்க, பேசுங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவுமே வெளிப்படையா எல்லாமே நான் சொல்றதுதான். உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் என் மகனை விட்டு உன் கூட வந்துடுறேங்கிறேன். எத்தனை நாளைக்கு மேடம் வந்து இருப்பாங்க? என்ன மேடம் நிச்சயம்? பின்னாடி வெளியில வர மாட்டான். இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நான் வெளியே போயிட்டா 2 நாள் அவன் என்ன தேடி வருவான். சத்தியமா நீ வாட போறான் இருக்க. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. பசங்களை அவள்கிட்ட அனுப்புங்க, அவன் என்ன பண்றா பாப்போம். நாளைக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்களா மேம்? எங்க பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க உத்தரவாதம் கொடுங்க. நான் போயிட்டு உத்தரவாதம் எல்லாம் நாங்க கொடுக்க முடியாது. ஆனா நீங்க குழந்தைகளை கொடுக்கலன்னா போலீஸ்ல சொல்லி குழந்தையை வாங்கி கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. எனக்கு தெரியும் மேம். தெரிகிறதா? நீ வேற ஏதோ மனசுல இருக்கு. அப்படி எல்லாம் எனக்கு கிடையாதுங்க மேடம். எந்த ஒரு விஷயம் கிடையாது மேடம். பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். நான் கூட வர மாட்டேன்னு சொல்லுது ரைட். அப்ப எவனையோ நம்பி போவே எங்க அம்மா கூட கூட்டி போய். எவனையும் நம்பி நான் எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு அவசியம் இல்ல. நீ தான் அப்படி கேட்ட. வேலைக்கு தான் சொல்றேன் நானு. வேலைக்கு நான் கம்பெனிக்குள்ள இருக்கேன், ஹாஸ்டலுக்குள்ள இருக்கேன். சரியா? அந்த இடத்த விட்டு நான் வெளிய போறேன். நம்பர் எங்க அம்மா நம்ப மாட்டேன். நம்பிக்கை போச்சு. ஓகே பிடிக்கல. என்னங்க ஏங்க இவ்வளவு என்னங்க ஒரு தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு முதல்ல குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு ஒண்ணு இல்லைன்னா பசங்களை அவங்கள விட்டுட்டு நீ போய் பார்த்துட்டு வா, இல்ல அவங்கள திருப்பூர் கூட்டிட்டு. நான் வேலை செஞ்சு அவங்களுக்கு சம்பளம் அனுப்பிடுறேன் மேடம். என்னோட கம்பெனி அட்ரஸும் தரங்க மேடம். வேணா கூட அவங்க கூட என்ன பார்த்துட்டு போட்டுங்க மேடம். ஐயோ இது நல்லா இருக்கு. ஓகே. பசங்களை கூட்டிட்டு போறீங்க, அவங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல இருக்கட்டும். ஓகே மேம். சின்னவங்க 2 பேரும் உங்கள்ட்ட இருப்பாங்க. அவ எப்ப வேணுமோ வந்து பார்த்துட்டு போவா. தேவையில்லாம அவங்களை தொந்தரவு பண்றதோ, உங்க அம்மாட்ட போய் சண்டை வளர்க்கறதோ ஏதாவது பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன், இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? உனக்கு பாதுகாப்பு அவங்க தான். அவங்க சொல்றது கேளு. இன்ன வரைக்கும் நான் யார்ட்டையும் எங்க அத்தனை கூட சொன்னது கிடையாது மேடம். அம்மான்ற வார்த்தை மேடம். இந்த துறையை அப்படியே கடிச்சு எடுத்துட்டான் மேம். வழியில தாங்க முடியாம எந்த மாமியா பத்துக்கும் மேம் எல்லாம் பார்த்தாங்க மேடம். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு என்ன மேம், நம்ம மருமகளை பத்தி அடுத்தவங்க 1000 பேசிக்க கூடாது. நீங்க வா என் கூட ஊருக்கு போயிட்டு நாங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைங்க மேம். வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது மேடம்.
யா வீட்டுல வரணும் எப்படி மேடம் நான் இவர் இருக்காரு இவங்க இருக்காங்க எப்படி மேடம் எனக்கு என்ன கூட வரேன், நான் நாளைக்கு நான் முடியாது மேடம் நான் கண்டிப்பா ஒண்ணுமே- முடியாது மேடம் ஒண்ணுமே நான் உன்கிட்ட நான் பண்ணி நான் எதுவுமே பேச விரும்பல உன் மூலியமா நான் எதுவுமே பேச விரும்பல இந்த அவமானம் உனக்கு தேவையா? அங்க போயிட்டு இவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா சரிங்க மேடம் அப்புறம் குழந்தைங்களை வாங்கிட்டு நீ திருப்பூருக்கு போய்க்கும் அப்புறம் அவங்க தடுக்க மாட்டாங்க. சரிங்க மேடம் அப்புறம் நீங்க ஒண்ணும் சொல்ல முடியாதுமா. சரிங்கம்மா. சரியா? அதுவும் சரிடா. இந்த ஃபேமிலிக்கு பெரிய சப்போர்ட் என்னது தெரியுமா? பெரிய ஸ்ட்ரென்த் இவங்க தான். இந்த பொண்ணுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணறதுனால தான் இவர் அடங்கி உட்கார்ந்திருக்காரு. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. டேய், டேய், எனக்கு என்னடா பயம்?